மேக்ரோமி ஃப்ளவர் வேஸ் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நூலை வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டரில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 இன்ச் ரிங் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2.5 மீட்டர் நூலை ஒரு நூலாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். வீடியோவை நல்லா பாருங்கள். இப்போ ஒரு நாட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு நூலை கொண்டு நம்ம வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா நூலையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த 2 நூல் மேலே ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் மிடில் இருக்கிற 2 நூலை எடுத்து அதில் நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட போகிறது ஸ்கொயர் நாட். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு நாட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இரண்டாவதாக இந்த பக்கத்தில் இருந்து நம்ம போடணும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். மிடிலில் 2 நூலை மட்டும் எடுத்து பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இடது புறமாக முதல் நூலை எடுத்து 4ன்ற ஷேப்புக்கு கொண்டு வரணும். 4ன்ற ஷேப் கொண்டு வந்து வலது புறமாக இருக்கிற நூலை உள்நுழைத்து ஃபஸ்ட் நாட் போட்டுடணும். அடுத்தது வலது புறமாக இருக்கிற நூலையும் 4ன்ற ஷேப்பில் கொண்டு வந்து நூலை வந்து உள்நுழைக்கணும். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இடையிலேருந்து நம்ம போடணும். இப்போ 2 பின்னலுக்கும் இடையில் ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நாட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இதுக்கும் செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா இடையில் தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சிங்களா? இதே மாதிரி நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்துடும். இப்போ செகண்ட் லேயர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தேர்ட் லேயர் எப்படி போடணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அதே மாதிரி தான் 2 பின்னலுக்கும் இடையில் ஒரு பின்னல் போடுறது தான் நம்ம தேர்ட் லேயர் வந்து உருவாக்குறது. இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சுல்ல? இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா அதை அழுத்தினோம்னா நம்மளுக்கு உருளைன்ற ஷேப்பில் வந்துடும். இங்கே பாருங்கள், தொடர்ந்து நான் 7 லேயர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னா 3 இன்ச்சு ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம் யூஸிங் பைப்பிங் நாட். பைப்பிங் நாட் எப்படி போடுறதுனா, இங்கே கீழே தொங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நூலையும் எடுத்து 2 டைம் வந்து நம்ம வந்து சுழட்டி முடித்து போடணும். அதை தான் நம்ம வந்து பைப்பிங் நாட் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு நூல் எடுத்துருக்குன்னா ஒரு நாட் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு நாட் சுழற்றி போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து சுழலும் தன்மையில் நம்ம வந்து நாட் போடுறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து பைப்பிங் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி கீழே தொங்கப்பட்டிருக்கிற எல்லா நூலையும் கொண்டு நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், ரிங்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது கீழே நம்மளுக்கு நிறைய நூல் தொங்கப்பட்டிருக்கு. இதில் அப்படியே முதல் நாள் அடுத்த நாளுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வரோம். ஸ்கொயர் நாட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேட்சில், அதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வருவோமா? போட்டுட்டு இதே மாதிரி 2 லேயரில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பீட்ஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட் லேயருக்கு செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ மிடில் தான் நம்ம முடிச்சு போடுவோம். அப்படி போடுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதனுடைய மத்தியில் இருக்கிற 2 நூலை எடுத்து பீட்ஸ் ஜாயின் பண்ணி இப்போது திரும்பவும் நம்ம ஸ்கொயர் நாட் தான் போடுறோம். பாருங்கள், அடுத்தது எடுத்து ஸ்கொயர் நாட் போடுறதுக்காக ஜாயின் ரெடி பண்ணுறோம். அது கூட என்ன பண்ணுறோம், பீட்ஸ் ஜாயின் பண்ணி ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் முடிஞ்சிட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பால் எடுத்து அதனுடைய மத்திய பகுதியில் நல்லா பொருத்திடுங்க. பொருந்தினதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இங்கே நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்கொயர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுட்டு வருவோம். பாலை நல்லா அழுத்தி நீங்கள் பொருந்தினீங்கன்னா அதில் அழகாக வந்து பொருந்திடுங்க.
இப்போ பாருங்கள், மிடில் இருக்கிற 2 நூலை எடுத்து பீட்ஸ் வந்து நம்ம பொருத்திட்டு அடுத்ததான் நம்ம என்ன போடுவோம், ஸ்கொயர் நாட் போடுவோம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். லைக் பைனாப்பிள் இருக்கும் இல்லையா, அந்த பைனாப்பிள் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி வரும். இது நம்ம ஹாலில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டாக வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணோம்னா நம்ம ஹால் வந்து இன்னும் வந்து அழகாக காட்சியளிக்கும். இது வந்து முழுக்க நம்ம வந்து பீட்ஸ் வந்து பொருத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு பின்னுற வேலை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. நமக்கு சீக்கிரமாகவே முடிக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அழகாகவும் காட்சியளிக்கக்கூடியதுலையும் முக்கியமாக இருக்குது. பாருங்கள், நம்ம என்ன ஃபஸ்ட் லேயர் பண்ணோமோ அதே மாதிரி தான் அடுத்து செகண்ட் லேயர் பண்ணுறோம். பீட்ஸை பொறுத்து பீட்ஸில் அந்த பீட்ஸ் லேயர் சொல்கிறேன் இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பால் நல்லா உள்ளார அழுத்தி பொருத்தியாச்சு. இப்போ பாருங்கள், சின்ன ரிங் இருக்கும், அதாவது 3 இன்ச்சு ரிங்கு. அதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பைப்பிங் நாட் போடுறோம். ரிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு பைப்பிங் நாட் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கெல்லாம் ஸ்கொயர் நாட் தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ரிங்கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலே நம்ம பண்ணோம் இல்லையா, ரிங்குக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் நாட் போடுவோம். கீழே தொங்கப்பட்டிருக்கிற அனைத்து நூலையும் தொடர்ந்து லைனாக வந்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வரும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் லேயர் நம்ம போடுறோம். பாருங்கள், தொடர்ந்து 3 லேயர் போட்டாச்சு. 3 லேயர் போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஏன் இங்கே பீட்ஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு கீழே வந்து எலாபரேட் ஆகணுன்றதுக்காக தான் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முதலே பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் எலாபரேட் ஆகணுன்றதுக்காக. உங்களுக்கு வந்து இன்கேஸ் இன்னும் நல்லா பெருசாக எலாபரேட் ஆகணும், கீழே வந்து உங்களுக்கு வந்து எலாபரேட் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் லேயரில் கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எலாபரேட் வேண்டாம், சிம்பிளாக வந்து உருளைன்ற ஷேப்லேயே வேணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள், தொடர்ந்து வந்து அப்படியே மாதிரி நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வந்தாச்சு. மேலே 3 நார்மல் ஸ்கொயர் நாட், நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் நாட், அடுத்தது ஒரு 3 ஸ்கொயர் நாட் நார்மலாக போட்டிருந்தோம் லேயரை. அடுத்ததான் நம்ம கடைசியாக 5 இன்ச்சு ரிங்கை வந்து பைப்பிங் நாட் கொண்டு என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். கீழே தொங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நூலையும் எடுத்து நம்ம வந்து பைப்பிங் நாட் போட்டுட்டு வரோம். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போது இதை பாருங்கள், இதில் கீழே தொங்கியிருக்கு இல்லையா, நூலிலேயே பெரிய நூலாக எடுத்துக்கோங்க. இந்த நூலை எடுத்து நம்ம வந்து அப்படியே சுழண்டு என்ன பண்ண போகிறோம், பைப்பிங் நாட் போட போகிறோம். பாருங்கள், கீழே தொங்கியிருக்கிற ஒவ்வொரு வரிசையில் இருக்கிற நூலையும் எடுத்து அப்படியே வந்து போட்டுட்டு வரும். தொடர்ச்சியாக அதற்கடுத்து என்ன நூலோ அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து வரும். நம்ம வந்து இடது பக்கமாக ஒரு நூலை வந்து இழுத்துட்டே வரும், வலது பக்கமாக ஒரு நூலாக வந்து முடிச்சு போட்டுட்டு வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இடது பக்க நூல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு நூலை லைட்டர் பயன்படுத்தி பற்ற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் தேவைப்படும். இப்போ பாருங்கள், ரவுண்டாக கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. மிடில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு போடுற ஜுட்டு முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு. அப்புறம் லைட்டரை பயன்படுத்தி அது நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கடைசியாக காட்டுறேன் என்ன ஷேப்புக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ அடிப்பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஷேப் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பால் இருக்கு இல்லையா மிடில், அந்த பாலில் எப்படி நீங்கள் வந்து ஃப்ளவர் வைக்க முடியும்ன்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த வந்து நீங்கள் வந்து நைஃபை வந்து சூடு பண்ணி அந்த பாலை வந்து ஹோல் போட்டுடுங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து காட்சி அளிக்கும். இப்போதைக்கு நான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து நான் வாங்கிட்டு நான் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து என்கிட்ட எக்ஸாம்பிள் பிக்சர் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.